ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுவார். சின்ன குழந்தைய அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது. அப்போது சாராள் அம்மாவுக்கு கோபம் என்ன பண்ணுவாங்க, இந்த அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மகன் ஈசாக்குவோட இவன் சுதந்திரவாளி அல்ல, இருக்கக்கூடாது, நீ புறம்பே தள்ளு அப்படின்னு சொன்னோன்னே ஆபிரகாம் ஐயாவுக்கு ரொம்ப விசனமாக இருக்குது, மனசில் ரொம்ப சங்கடப்படுறாரு. உடனே தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு, சாராள் சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் நீ துக்கப்படாத, வேதனைப்படாத, சாராள் சொல்கிற மாதிரி என்ன பண்ணு, அவள் சொல்லுகிற பிரகாரம் நீ செய் அப்படின்னுறார். உடனே ஒரு துருத்தியில் அன்னைக்கு அதிகாலமே எழுந்து ஒரு துருத்தியில் தண்ணீரை நிரப்பி அப்பத்தை ஆயத்தப்படுத்தி ஆகாருடைய கையில் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இஸ்மவேலை குழந்தைய கூட்டிக்கிட்டு ஆகாரமாக என்ன பண்ணிடுறாங்க, வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. வனாந்தரத்தில் இவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போன தண்ணி செலவழிந்து போச்சு. வனாந்தரத்தில் கடுமையான வெயில், குழந்தை அழுவுது. ஒரு செடிய நிழலில் அந்த இஸ்மவேல் குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்பு எய்கிற தூரம் வரையில் போய் என்ன பண்ணுறாங்க, அலறி கத்தி அழுகுறாங்க. அப்படி அழுது கொண்டு இருக்கிற பொழுது வானத்திலிருந்து சத்தம் கேட்குறது, தூதருடைய சத்தம் கேட்குது. ஆகாரே, இங்கே உனக்கு என்ன செய்கிற, என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அழுகிற சத்தத்தை கேட்டு, நீ பிள்ளையை பிடித்து கொண்டு இந்த கரத்திலே நீ நடத்தி கொண்டு போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அவங்க போய் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்க. எதிரே ஒரு நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றில் தண்ணியை தானும் குடிக்கிறாங்க, குழந்தைங்க குடிக்க கொடுக்குறாங்க. தன்னுடைய துருத்தியில் தண்ணீரும் எடுத்துக்கொள்கிறாங்க. கர்த்தர் அவங்களே நடத்துகிறாங்க. பாருங்கள், அந்த நாட்களில் வனாந்தரத்தில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல தேவனுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி தேவனுக்கு உண்மையாக இருந்தபடினால அவங்க அந்த வனாந்தரத்தில் நடத்துகிற அந்த வனாந்தரத்தில் இஸ்மவேல் வளர்ந்து வில்வித்தை கற்று வில்வித்தையில் பேர் பெற்றவனாக வல்லவனாக அங்கே மாறுகிறார். வல்லவனாக மாறின பிறகு அதே இந்த ஆகாரமாக எகிப்து தேசத்தை பெண்ணு தான். அதே எகிப்து தேசத்தில் ஒரு பெண்